ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் சேமித்து நம்ம எப்படி 1 கிராம் தங்கம் வந்து ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் கோல்டோட ரேட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமோட ரேட் 8065 ரூபா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் கூட வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ் தான். ஸோ இதில் நம்ம சேமிக்க போகிற கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம். ஸோ எப்போவுமே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேவிங்ஸை வந்து ஒரு கோலாக வந்து நம்ம வந்து ஒரு நோட்லேயே ஒரு டைரியிலே நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த கோல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். ஸோ அதே போல் நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும்போது நம்மளால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதே போல் நம்மளுடைய வருமானத்தை வந்து உயர்த்துறதுக்கான வழிகள் எது உண்டுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எதிலெல்லாம் நம்ம வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும், ஸோ எதை வச்சு நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் நம்மளால் வந்து அதிக அளவில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ். இதில் வந்து நம்ம 1 கிராம் கோல்டு வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கோல்டு காயின் இல்லைன்னா கோல்டு ஜுவல், ஸோ ரெண்டுமாவை கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கூட வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ஜுவல்லாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 months. நீங்கள் 2 months வந்து நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட இந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு 1 கிராமோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8100 ரூபா வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட் தான். ஸோ கோல்டோட ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக 8100 ரூபா அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். 2 months நம்ம சேவ் பண்ணி நம்ம 2 monthsக்கு பிறகு வாங்கும்போது இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ கூடுதலாகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 days இருக்கும். 2 monthsக்கு வந்து 60 days இருக்கும். இந்த 60 days வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 60 daysமே பார்த்தீங்க அப்படின்னா நான் 20 டேஸாக வந்து இந்த மாதிரி வந்து டிவைடட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒன்று வந்து நீங்கள் 10 days கூட அந்த மாதிரி கூட டிவைடட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 20 daysக்கு 100 ருபீஸ் வச்சு 20 days வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 month, செகண்ட் 1 month அந்த மாதிரி கூட சேவ் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 days அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டாவது 20 daysக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வச்சு நீங்கள் 20 daysக்கு சேவ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 3000 ருபீஸ் கிடைக்கும். தேர்டு 20 daysக்கு நீங்கள் 200 ருபீஸ் வச்சு 20 daysக்கு சேவ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ருபீஸ் கிடைக்கும். கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும். ஸோ இதை விடவும் குறைவாக நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இதோட அமௌண்ட் நீங்கள் கம்மியாகவும் சேவ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க 100 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 ருபீஸ் வச்சு சேவ் பண்ணீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கே உங்களுக்கு 4 months அந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் இருக்க பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 monthsல நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க மெத்தடில் நம்ம சேவ் பண்ணும்போது நம்மளால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 9000 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு வந்து 2 monthsல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ கோல்டு ஜுவல்லாக வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு ஜுவல்லாக இல்லை கோல்டு காயினாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு என்னால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதில் பாதி அமௌண்ட் கூட நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 1/2 கிராம் கோல்டாவது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமோட ரேட் வந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி ஸோ ஒரு 1/2 கிராம் கோல்டாவது வாங்கி சேவ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம்.
ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும், ஸோ ரொம்ப நிறைய சம்பாதிச்சா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு ரூ. 100 ஒரு நாள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு ரூ. 20 சேவ் பண்ணி பழகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதிக அளவு சம்பாதிக்கும் போது நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். சிறுதுளி தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுமே நாளைக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக நம்ம கையில் கிடைக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு மணி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.